திருப்பூர் பின்னலாடைத்துறை சார்ந்த அனைத்து வகையான இயந்திரங்களும் காட்சிப்படுத்தக்கூடிய நிட்டெக் எனப்படும் இயந்திர கண்காட்சி மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெற உள்ளது. சுமார் 2 லட்சம் சதுர அடியில் 325 ஸ்டால்களில் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், சீனா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள தயாரிப்பு நிறுவனங்கள் தங்கள் இயந்திரங்களை இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட இருப்பதாகவும் 1 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் திருப்பூர் பின்னலாடை தொழிலுக்கும் அதன் வளர்ச்சிக்கும் நிட்டெக் இயந்திர கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த கண்காட்சியானது 1993ஆம் ஆண்டு துவங்கி இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 17வது முறையாக எதிர்வரும் மார்ச் 1, 2, 3 நாட்களில் நடைபெற உள்ளது. இது திருமுருகன் பூண்டி ரிங் ரோட்டில் அமைப்பெற்றுள்ள ஹைடெக் திருப்பூர் எக்ஸிபிஷன்ஸ் எனும் வளாகத்தில் நடைபெற உள்ளது. மொத்த பரப்பளவு 2 லட்சம் சதுரடி குளிரூட்டப்பட்ட அரங்கில் 176 பங்கேற்பாளர்களுடன் 325 அரங்குகளுடன் நடைபெற உள்ளது. இதில் ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் துருக்கி, கொரியா, சைனா போன்ற நாடுகளில் இருந்து மிஷினரிகள் பங்கேற்குள்ளன. இந்த மிஷினரிகள் இப்போ நம்ம கால தேவைக்கு தகுந்த மாதிரி காட்டன் இல்லாம பிளெண்டட் ஃபேப்ரிக் உண்டான MMF அப்படின்னு மேன்மேட் ஃபைபர்ஸ் சொல்லப்பட விஸ்கோஸ், பாலிஸ்டர் பிளெண்ட் இந்த மாதிரி துணிகளை தயாரிக்கக்கூடிய நிட்டிங் மிஷினரிகளும் அதுக்குண்டான காம்பேக்டிங் மிஷினரிகளும் மற்றும் கட்டிங் மிஷினரிகளும் மற்றும் பிரிண்டிங், எம்ப்ராய்டரி போன்ற மிஷினரிகள் எல்லாம் கண்காட்சியில் உள்ளன. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் கார்த்திகேயன் என்பவருக்கும் இந்துஜா என்ற கோகிலா வாணிக்கும் திருமண விழா நடைபெற்றது. இதில் நகைச்சுவை நடிகர் பெஞ்சமின் கலந்து கொண்டு பூண்டு மாலை மற்றும் பூண்டு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். ஒன்றிய அரசு பூண்டு விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த முயற்சியை மேற்கொண்டதாக நடிகர் பெஞ்சமின் தெரிவித்தார். இன்னைக்கு சேலம் கோட்டை ஜம்ஜம் ஹெல்மெட் ஷோரூம் சார்பாக முகமது காசிம் அவர்களும் நானும் சேர்ந்து நடிகர் கார்த்திகேயன் அவருடைய திருமணத்துக்கு நாங்கள் பூண்டு மாலையும் பூண்டு பூங்கொத்தும் கொடுக்க போகிறோம். எதுக்காக இது கொடுக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் இந்த பூண்டை உபயோகப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னென்னா, கடுமையான விலையாட்டம். பூண்டு மட்டும் இல்லைங்க, எல்லா பொருளும் விலையாறி போச்சு. போன மாதம் நான் 60 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்கினேன். இப்போ அந்த அரிசி 80 ரூபான்றாங்க. இப்படி கடுமையாக விளையாட்டத்தை கொண்டு போனால் இந்த ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கவனத்தை ஈர்க்கும் விதமாக நாங்கள் இந்த பூண்டு மாலையும் இந்த பூண்டு பூங்கொத்தும் இன்றைக்கி இந்த மணமக்களுக்கு கொடுக்க போகிறோம். தயவுசெய்து சொல்கிறேன், ஏன்னா ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் தினமும் சமையலில் பூண்டு யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ரசம் வைக்கிறதுக்கு பூண்டு இல்லாமல் ரசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போடுறதே இல்லை. பிரியாணிலாம் செய்கிறவங்க போய் பார்த்தா தக்காளி சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நம்முடைய ஏழை நடுத்தர மக்கள் அவருடைய குறையை தீர்க்கணும், இந்த கடுமையான விளையாட்டத்தை நீங்கள் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி நாங்கள் இந்த பூண்டு மாலையும் இந்த பூண்டு பூங்கொத்தை இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம், ஒரத்தி, பொற்பரங்கரணை, சிறுபேர்பாண்டி ஆகிய ஊராட்சிகளில் தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், மாவட்ட கவுன்சிலர் வசந்தா, ஒன்றிய கவுன்சிலர் சாரதி ஆகியோர் கலந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் மாவட்ட அளவிலான இயற்கை விவசாயம் வேளாண்மை திட்டம் குறித்த கருத்தரங்கம் தோட்டக்கலை இயக்குநர் ஷிபிலா மேரி தலைமையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள், பழங்கள் விவசாயிகளால் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு தெளிப்பான் மற்றும் இயற்கை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இதில் தேயிலை வாரிய துணை இயக்குநர் பல்குனி பானர்ஜி மற்றும் தோட்டக்கலை துணை இயக்குநர் அஃபரோஸ் பேகம், குன்னூர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் விஜயலட்சுமி மற்றும் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை அடுத்த சீயப்பூண்டி, மோட்டூர் மற்றும் கஞ்சனூர் அருகே உள்ள பூரிக்குடிசை உள்ளிட்ட பகுதிகளில் பனை தொழிலாளிகள் பனை மரங்களில் கல் இறக்குவதற்காக மண்பானைகளை கட்டி வைத்திருந்தனர்.
இந்நிலையில் அப்பகுதிகளுக்கு சென்ற மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் மற்றும் அவலூர்பேட்டை காவல்துறையினர் கல்லிறக்க பனைமரத்தில் கட்டப்பட்டிருந்த மண்பானைகளை கற்களை வீசி உடைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் 50க்கும் மேற்பட்ட பனை தொழிலாளிகள் மீது வழக்கு பதிவு செய்தனர். சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் நகராட்சி ஆணையர் சொத்து வரி, குடிநீர் வரி, வீட்டு வரி உள்ளிட்டவைகளுக்கு பொதுமக்கள் மனு அளித்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடிப்பு செய்வதாகவும் லஞ்சம் கேட்பதாகவும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவியிடம் புகார் அளித்தனர். இதன் எதிரொலியாக நரசிங்கபுரம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஆணையாளர் முகமது சம்சுதீன், நகர்மன்ற தலைவர் அலெக்சாண்டர் மற்றும் நகராட்சி அலுவலர்கள், அதிமுக, திமுக உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்களிடம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் சில மணி நேரங்களிலேயே நகராட்சி ஆணையாளர் முகமது சம்சுதீன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட மேல்விசாரம் நகராட்சிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு நடத்தி விவசாயி ஒருவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அடுத்த சேனாபதி கிராமத்தில் தங்க சண்முகசுந்தரம் மற்றும் வேலுமணி ஆகிய 2 விவசாயிகள் செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமைதியான முறையில் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீச்சு, துப்பாக்கி சூடு நடத்துவது உள்ளிட்ட அடக்குமுறைகளை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகங்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், சான்றிதழ் வழங்கும் பணிக்கான புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை ஏற்படுத்திட வேண்டும், மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள ஆசான் நினைவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் பல்வேறு கல்லூரிகளுக்கிடையேயான பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி போட்டிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் குழு நடனம், குழு பாடல், தனிநபர் நடனம், ராப் இசை, மணப்பெண் அலங்காரம் மற்றும் நெருப்பில்லா சமையல் போன்ற பல்வேறு மேடை மற்றும் உள்ளரங்க போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளில் மாணவ மாணவியர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் நடிகர் அசோக் செல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை போஜராஜ நகர் குடிசை பகுதியில் வசித்து வந்தவர் முனியம்மா. இவர் தனது வீட்டின் அருகே உள்ள குழாயில் தண்ணீர் பிடிக்க சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சாந்தி மற்றும் வள்ளி ஆகியோருடன் முனியம்மாவிற்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் முனியம்மாவை தாய் சாந்தியும் அவரின் மகளான வள்ளியும் சேர்ந்து தள்ளிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து முனியம்மா வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு திரும்பி வந்த நிலையில் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உடனடியாக அவரை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் முனியம்மா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள வண்ணாரப்பேட்டை போலீசார் தாய் சாந்தியையும் அவரின் மகள் வள்ளியிடமும் விசாரணை செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் ஸ்ரீ பாலாஜி பவன் என்ற உணவகம் இயங்கி வருகிறது. இங்கு இலங்கையனூர் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் உணவகத்தில் நிறுத்தி வைத்திருந்த இவரது இருசக்கர வாகனம் காணாமல் போனது. இதனையடுத்து உணவகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது 3 மர்ம நபர்கள் லாபகமாக பூட்டை உடைத்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் சிசிடிவி காட்சிகளை வைத்து வேப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். என் வாக்கு என் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து நெல்லையில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட சாரண சாரணிய இயக்க மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்காளர்களிடம் தேர்தல் மற்றும் வாக்குரிமை தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் பதாகைகளுடன் ஊர்வலம் சென்றனர். பாளையங்கோட்டை கிறிஸ்துராஜா மேல்நிலைப்பள்ளி முன்பு தொடங்கிய இப்பேரணி வாவு சிதம்பரனார் சிலை, தெற்கு பஜார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வழியாக சென்று மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே முடிவடைந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பெரிய கொளுத்துப்பட்டியில் புனித அந்தோணியார் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திடலில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் தட்சணாமூர்த்தி, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராமநாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வாடிவாசலிலிருந்து கோவில் காளை முதலில் அவிழ்த்துவிடப்பட்டதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்த 600க்கும் மேற்பட்ட காளைகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. இதில் சிரிப்பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் மல்லுக்கட்டி அடக்கினர். இப்போட்டியில் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை பிடித்த வீரர்களுக்கும் வெள்ளிக்காசு, சைக்கிள், கட்டில், ரொக்கப்பரிசு, பாத்திரங்கள் உள்பட பல பரிசுகள் வழங்கப்பட்டன. மாடு
திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்த பழனி சாலையில் இயங்கி வரும் RVS பத்மாவதி தோட்டக்கலை கல்லூரியில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியைச் சேர்ந்த பால்கனி பர்வத தேவியின் மகள் காளி நித்யா முதலாம் ஆண்டு பயின்று வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் சொந்த ஊருக்கு சென்ற மாணவி மீண்டும் கல்லூரி விடுதிக்கு வந்துள்ளார். இந்நிலையில் மாணவி காளி நித்யா விடுதி கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஒட்டஞ்சத்திரம் DSP முருகேசன் மற்றும் போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி மாணவியின் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருச்சி சமயபுரம் சுங்கச்சாவடியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் திடீரென சாலையில் படுத்து மறியலில் ஈடுபட்டனர். மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலையின் குறுக்கே படுத்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சுங்கச்சாவடிக்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து காவல் ரோந்து வாகனத்தில் அழைத்து சென்றனர். சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2ஆம் கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும், இளநிலை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணை அடிப்படையில் விதித்திருந்த ஆணையினை வெளியிட வேண்டும், சான்றிதழ் வழங்கும் பணிக்கான புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நியாயமான கோரிக்கைகள். நாங்க 30 ஆண்டு காலம் வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பிற துறையை விட மிக 24 மணி நேரம் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த வருவாய்த்துறை ஊழியர்களுக்கான மேம்படுத்தப்பட்ட ஊதியம் என்ற கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனா அரசு இந்த 2ஆம் கட்டம் போராட்ட அறிவித்த நிலையிலும் கூட இன்று வரை எங்க கோரிக்கையை அழைத்து பேசி தீர்வு காணுவதில் அரசாணை வழங்குவதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதன் அடிப்படையில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்துக்கு பின்பாகவும் இந்த அரசு அழைத்து பேசி கோரிக்கையை நிறைவேற வைக்கவில்லை என்று சொன்னால் வருகின்ற 27/2/2024 முதல் காலைவரற்ற வேலை நிறுத்தத்தில் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 14,000க்கும் மேற்பட்ட அனைத்து வருவாய்த்துறை ஊழியர்களும் அனைத்து அலுவலகங்களையும் இழுத்து பூட்டிவிட்டு நாங்கள் வீதிக்கு சென்று போராடுவதே ஒரு வழி இல்லை என்பதை தெரிவித்துக்கின்றேன். தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம் மாநில துணைத் தலைவர். தேர்தல் நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா ஜேட்ஜியோ போராட்டம், அந்த போராட்டம் நடத்தினாங்க. தேர்தல் டைம்ல அழைத்து பேசினாங்களா? இல்ல. ஆனா எப்ப கூப்பிட்டோம் நான் செய்யாம யாரு செய்ய போறேன் அது முதல்ல சொல்றாரு. நாங்களோட கோரிக்கை ஜேட்ஜியோல என்ன கோரிக்கைன்னா, நீங்க தேர்தல் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு தான் கேட்கிறோம். நாங்க எதுவும் கேட்கிறோம். பழைய பென்ஷன் திட்டம் என்பது நீங்கள் அறிவித்தது. நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எங்க போராட்ட களத்திற்கே வந்து அரசு ஆசிரியர்களை இந்த எடப்பாடி அரசு தண்டிக்கின்றது என்று கூறி உங்களுடைய பிரச்சனைகளை இந்த திராவிட அரசு பதவியேற்றுடன் நிறைவேற்ற வேண்டும் கொடுத்த வாக்குறுதி தான் கேட்கணுமே தவிர நாங்கள் வேற எதுவும் கேட்கவில்லை. இப்பொழுதும் கேட்கின்றோம். உங்களுடைய திட்டங்களை கடைகோடி மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற அரசு ஆசிரியருடைய ஒற்றை கோரிக்கையான இந்த பழைய பென்ஷன் திட்டம் என்பதை தமிழகம். கரூர் மாவட்டம் புலியூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புரவிப்பாளையம் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர் வட்டார கல்வி அலுவலர் சகுந்தலா கௌரிக்கு மாணவர்கள் செய்முறை விளக்கம் செய்து காட்டினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் சதீஷ்கண்ணன் ஏற்பாட்டில் ஸ்மார்ட் டிவி, மடிக்கணினிகள், நாற்காலிகள் வழங்கப்பட்டது. வருவாய்த்துறை அலுவலர்களின் பணியிறக்கம், பெயர் மாற்றம் விதித்திருத்தம், அலுவலக உதவியாளர் காலியிடம் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்வேறு வகையான சான்றிதழ்கள் மற்றும் பட்டா மாறுதல், பட்டா திருத்தம் உள்ளிட்ட பணிகளுக்காக வந்த பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருமலைவாயில் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் சாலையில் நடந்து சென்றபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் அவரது ஆதிகேசவன் மணிகண்டனிடம் செல்போனை கேட்டு கத்தியால் வெட்டியுள்ளனர். இதில் தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்ட மணிகண்டன் தப்பி ஓடி தனது நண்பர்களிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். இதனையடுத்து அவரது நண்பர்கள் 7 பேர் கொண்ட குழு கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்று வெங்கடேசனை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த நிலையில் மணிகண்டனை வெங்கடேசன் தரப்பினர் வெட்டி செல்போனை பறிக்க முயலும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதற்கு பழித்திருக்கும் விதமாக மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்கள் வெங்கடேசனை சரமாரியாக வெட்டும் காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மணிகண்டனை வெட்டியதாக ஆதிகேசவன் என்பவரையும் வெங்கடேசனை வெட்டியது தொடர்பாக சிறுவன் உட்பட 5 பேரை கைது செய்து போலீசார் தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர்.